நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. திரேதாயுகம் அதிலே சீதையன வேடமே, ராமனது இனிய திருமுகம் காணவே. ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, எனவே நீ பிரேமமிக மனமதை தரவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. துவாரகை தீவையே ஸ்ரீ கிருஷ்ணன் ஆளவே, இது போல அழகே இகமதிலே காணுமோ. கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கண்ணனே உலகில் என்னாதன் என்றார். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. கலியுக அதிசயம் கமலமலத்தனிலே, ஆகாசராஜனது பாசமலன் மகளாய் தோன்றினாய் மாறினாய் பொன்னேனி பாவையாய், நீ ஸ்ரீனிவாசனின் சிந்தையில் வாழவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம், வக்ஷபீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா, பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தனீனாம் பிரஜானாம், ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணஸ்துவாம் சரண்யாம் பிரபத்யே. சர்வபூபாலன் என்றால் எல்லா பூமண்டலங்களையும் ஆள்பவன் என்று பொருள். இறைவனுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகுகள். உலகங்களுக்கெல்லாம் அவன் ஈசனாகிறான். அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியான அதாவது தேவியான தாயார் ஈசானா என்று அழைக்கப்படுகிறாள். எம்பெருமான் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளைக் கண்டு வெகுண்டு நம்மை தண்டிக்க முற்படும் சமயத்தில் தாயார் தமக்கே உரித்தான கருணையினால் வாத்சல்யத்தினால் நமக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசி சிபாரிசு செய்பவளாய் திகழ்வதால் தாயாரின் பங்கை புருஷகாரம் என அழைத்தார்கள். நமக்காக பரிந்து பேசும் தாயார் உலகில் தவறு செய்யாதவன் யாராவது உண்டா, நகஷ்சின் அபராத்தியதி என்று சீதா பிராட்டி கூறிய மாதிரி உரைக்கும் கல்யாண குணம் படைத்தவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார். மண் சோற்றில் கல் ஆராய்வார் உண்டோ என்று இங்கு உரையிட்டார் பிரபந்த உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை. தாயாரை சர்வபூபால வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லை மீறிய புகழ்பெற்ற பெருமையை உடையவளாய், மங்களப் பொருள்களுக்கு மங்களத்தன்மை அளிப்பவளாய்,
மது என்னும் அசுரனை வெற்றி கொண்ட எம்பெருமானுடைய திருமார்பாகிய பீடத்தை தனது ஒளியால் அழகுறச் செய்பவளாய், இம்மை மறுமைகளைச் சார்ந்த செல்வங்களை வேண்டுகின்ற மக்களுடைய நன்மையே வடிவு கொண்டவளாய், சரணமடைந்தவர்களை காப்பவளாய், ஸ்ரீ என்கிற பெயரையுடைய உன்னை வேறு கதியற்ற நான் சரணமடைகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே. அப்படிப்பட்ட கருணை மிகுந்த ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சர்வபூபால வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, தாயாருடைய வைபவத்தை எண்ணி பார்த்தபோது நம் பாபங்களையெல்லாம் போக்கடிப்பவராக தாயார் திகழ்கின்றார். மைய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்யகோலத் தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை மொய்ய சொல்லால் இசை மாலைகளேத்தி உள்ள பெத்தேன் வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வீயவே. தாயாரை குறிப்பிடும் போது மைய கண்ணாள் என்று குறிப்பிடுகின்றார். கருத்த கண்களை உடையவள் என்று இதற்கு பொருள். மெய்தீட்டிய கண்ணை உடையவள் என்றும் சொல்லலாம். அசிதேக்ஷணா என்று இதை சொல்லுவார்கள். பிராட்டி எம்பெருமானுடைய கரிய திருமேனியை இடைவிடாமல் கண்டுகொண்டிருப்பதால் கருமை மிக்க கண்களை உடையவளாக ஆனாளாம். செய்ய கோலத் தடங்கண்ணன் என்றார் பெருமாளை பற்றி சொல்லும்போது. எம்பெருமான் பிராட்டியின் செய்ய திருமேனியையே கடாட்சித்துக் கொண்டிருந்ததால் அத்திருமேனியின் சிவப்பு ஊறி இவன் செய்யகோலத் தடங்கண்ணனாக ஆகிவிட்டானாம். விண்ணோர் பெருமான் தன்னை, இக்கண்ணழகும் இச்சேர்த்தி அழகும் காட்டில் இருந்த நிலா ஆகாமே அனுபவிக்கைக்கு ஒரு நாடாக உண்டு என்கிறது விண்ணோர் பெருமான் தன்னை என்கிற இந்த சொல். ஆக நித்தியசூரிகள் அத்தனை பேருக்கும் தலைவனாய் திகழ்கின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சர்வபூபால வாகனத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சமாம்னாயைர்கீயமானானுபாவாம் குணைஸ் சர்வைர் பாசமானாம் சுபாங்கீம் கிருபாவிருஷ்டிம் தன்வதீமாஸ்ரிதௌகே மகாலட்சுமீம் த்வாம் சரண்யாம் பிரபத்யே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோத்சவம் 6ஆம் நாள் மாலை தங்கத்தேரிலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டருளுகின்றார். தங்கத்தேரிலே தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயோ யத்யன்யதீயான் குணான் அன்யத்ரத்வசதோ தீரோப்ய பணிதிஹி சா தர்ஹி வந்தியாத்வயி சம்யக் சத்யகுணாபிவர்ணனமதோ ப்ரூயுः கதம் தாதிருசி வாக்வாசஸ்பதினாபி சக்யரச்சனா த்வத் சத்குணார்ணோர்நிதௌ. தாயார் தங்கத்தேரிலே பவனி வரும் இந்த சமயத்திலே ஒரு சில விஷயங்களை குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். அன்பர்களே, காழி ஸ்ரீராம விண்ணகர் என்கிற வைஷ்ணவ திருத்தலத்தை வர்ணித்த திருமங்கை ஆழ்வார் தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும் என்று அருளிச் செய்கின்றார். அவ்வாறே திருச்சானூரும் இருக்கிறது. தேராரும் நெடுவீதி திருவாலி என திருவாலி திவ்ய தேசத்தை குறிப்பிட்டார் திருமங்கை ஆழ்வார். திருச்சானூரும் அவ்வாறே உள்ளது. குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தும் தலையார்ந்த விளங்கமுகின் கடம் சோலை திருநறையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிகமன்னி நிலையார நின்றாந்தன் நீள்கழலே அடை நெஞ்சே என்று திருநறையூர் எம்பெருமானை நிலையார நின்றான் என்று குறிப்பிடுகிறார் திருமங்கையாழ்வார். திருச்சானூரில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் நிலையார வீத்திருந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிறார். தாயாரை தங்கத்தேரில் செவித்து மகிழ்கின்றோம். உலகம் உள்ளவரை உண்மை நான் மறவேன் என் உணர்வாயானவளே ஸ்ரீ மகாலட்சுமி
அகிலாகமசாரவிதாம் யமினாம் ஹிருதயப்ஜ விஹார குதூஹலினி வினமஜ்ஜனதாபிமதார்த்தகரி விஜயஸ்வரமே ஹரிணா சததம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் இரவு ஊஞ்சலில் தாயாரை சேவிக்கின்றோம். தாயார் சர்வாலங்கார பூஷிதையாய் ஊஞ்சலிலே நமக்கு தரிசனம் தருகின்றார். புருஷாஸ்தவ விபூதிஹி அச்சுத லக்ஷ்மியா ஸ்திரீ சம்ஞாஹ நாஸ்தி பரம் யுவயோஹோ சாபி ஸ்ரீர்பவதி தவகிம் புனரிதரத் என்கிறார் சுவாமி தேசிகன் அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்திலே. அச்சுதனே, உலகில் நீயும் பிராட்டியும் எல்லோருக்கும் கட்டளையிடும் இரட்டையர். ஆண்கள் என்றால் நீ, ஆண்கள் உன் இனம், பெண்கள் என்றால் லக்ஷ்மியின் இனம். தேவ திரியங் மனுஷ்யேஷு புன்னாம பகவான் ஹரிஹி ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய நானயோர் வித்யதே பரம் என்கிறது விஷ்ணு புராணம். எம்பெருமானே, நீ உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக விளங்குகிறாய், சேஷியாக ஆகிறாய். பிராட்டி உனக்கு சேஷபூத்தை ஆகிறாள். மச்சேஷபூதா சர்வேஷாம் ஈஸ்வரி வல்லபாமம என்றபடி. அப்படி பிராட்டி விளங்குகின்றார். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஊஞ்சலில் செவித்து மகிழ்கின்றோம். லோகே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி சா பாரதி பகவதி து யதீய தாசி தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் இரவு கருட சேவை. கருட வாகனத்திலே ஸ்ரீ பத்மாவதி தாயார் நமக்கு தரிசனம் தருகிறார். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கருடா என்றும் கருடாசனா என்றும் கருடோபரி சம்ஸ்திதா என்றும் 3 திருநாமங்களை லட்சுமி சகஸ்ரநாமம் மூலம் நாம் அறிகிறோம். கொற்றப்புள் ஒன்றேறி மன்றூடே வருகின்றான், வெற்றியுடைய ஒப்பற்ற கருடாழ்வார் மீது வீத்திருந்து வீதிகளில் வருகின்றான் என்று திருக்கண்ணபுரம் எம்பெருமான் விஷயமாக பாசுரம் பாடினார் திருமங்கை ஆழ்வார். திருச்சானூர் வீதிகளில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அவ்வாறே எழுந்தருளுகின்றார். மற்ற வாகனங்களை காட்டிலும் கருட சேவைக்கு ஒரு முக்கியத்துவம் நாம் அளிக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? கருடன் வேத வடிவினனாக திகழ்வதுதான். கருட பகவான் திருமேனியில் ஒவ்வொரு அவயவமும் வேதத்தின் பகுதிகளாகும். காயத்ரம் என்கிற சாமவேத பாகம் கருடனுக்கு கண்ணாய் உள்ளது. ஸ்தோமம் என்கிற சாமவேத பாகம் கருடனுக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. திரிவிருத் என்கிற சாமவேத பாகம் அவருக்கு தலையாக உள்ளது. யஜுர்வேதங்கள் கருட பகவானுக்கு பெயராக விளங்குகின்றன. சந்தஸ்சுக்கள் கை முதலிய அவயவங்களாகும். திஷ்ணியம் என்கிற யாகமேடைகள் அவருக்கு குளம்புகள். வாமதேவியம் என்கிற சாமவேத பாகம் அவருக்கு திருமேனி. பிரகத் ரதந்தரம் என்கிற சாமவேத பாகங்கள் கருட பகவானுக்கு சிறகுகள். யஜ்ஞா யஜ்ஞியம் என்கிற சாமவேத பாகம் கருட பகவானுக்கு வால். கருட வாகனத்திலே ஸ்ரீ பத்மாவதி தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, பாஞ்சராத்திர ஆகம நூல்களான சாத்வத சம்ஹிதை, பாத்ம சம்ஹிதை, நாராயண சம்ஹிதை, விஸ்வக்சேன சம்ஹிதை இவைகள் கருட பகவானுக்கு 5 அவதாரங்கள் உண்டு என்று கூறுகின்றன.
சத்யன், சுபர்ணன், கருடன், தார்ஷ்யன், விஹகேஸ்வரன் என்ற பெயர்களை உடையவர் கருட பகவான். ஆபத்து காலங்களில் கருட பகவானை நினைத்துக் கொண்டால் நம் துன்பங்கள் நம்மை விட்டு விலகி போகும். கிளேசம் சிந்தன் என்கிறார் சுவாமி தேசிகன். பக்தர்களே, திருக்கோவலூர் திருவிக்கிரமனை வழிபட்ட திருமங்கை ஆழ்வார் பறவையூர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை என்று அருளிச் செய்கிறார். கருட வாகனத்திலே தாயாரை சேவிக்கும் போது இதை எண்ணி பார்க்கிறேன். அன்பர்களே, கருடனை கருடாழ்வார் என்று ஸ்ரீவைஷ்ணவர்கள் குறிப்பிடுவார்கள். கருடாழ்வார் தாய் பக்தி அதிகம் கொண்டவர். ஆக கருடாழ்வார் தன் தாயான வினத்தையுடன் அளவு கடந்த பக்தி கொண்டவராய் திகழ்ந்தார். தாயின் அடிமைத்தனம் நீங்குமாறு செய்தவர். மாதாவிடம் பக்தி கொண்ட கருட பகவான் ஜெகன்மாதாவுக்கு இதோ வாகனமாக கைங்கரியம் செய்வதை தரிசிக்கின்றோம். கருடாழ்வாரை நோக்கி எம்பெருமான், நீர் எனக்கு வாகனமாக இருக்க வேண்டும் என்றார். அவரும் அதற்கு இசைந்து வாகனமாக மாறினார். மற்றொரு சமயத்தில் கருடனை கொடியாக ஏற்று தனக்கு உயரத்தில் தரிப்பதாக எம்பெருமான் வரமளித்தார். ஆகவே கருட பகவான் வாகனமாகவும் கொடியாகவும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறார். கருட வாகனத்திலே ஸ்ரீ பத்மாவதி தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒளி வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம்.